இந்த அகால மரணம், ஒருத்தர் பைக் எடுத்துட்டு போயிருப்பாரு, ரொம்ப ஸ்பீடா போய் டம்முன்னு இடிச்சிடுறது, இல்ல வேற ஏதோ விதத்துல ஒரு அகால மரணம் அடைஞ்சிட்டா அந்த ஆத்மா எப்படி இருக்கும் சார்? இப்போ நீங்க இருக்கீங்க, நீங்க வந்து நாளைக்கு காலையில தமிழ்நாட்டு சிஎம் ஆக போறீங்க, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா மந்திரிமார்களும் எம்எல்ஏக்களும் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா நாளை காலையில நம்ம சிஎம் பதவியில போய் உட்கார போறோம் அப்படிங்கிற ஒரு நினைவுல இருக்கிறீங்க. உட்கார்ற அடுத்த ஒரு நொடி நீ அது சிஎம்லாம் கிடையாது வெளியே போடான்னு சொல்லிட்டு உங்களை பிச்சைக்காரனை தூக்கி போட்டா எப்படி இருக்கும்? கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். கொஞ்சம் வருத்தமா? வருத்தமா தான் இருக்கும். வருத்தமா? கண்ணீர் தான் வரும், வேற என்ன சொல்றது? நான் வந்து என்ன சிஎம் ஆக்க போறாங்கன்னு சொல்லி அடுத்த நொடி நான் சிஎம் பதவியில உட்கார வேண்டியது, நான் இன்னைக்கு பிச்சைக்காரனா இருக்கிறேன். உட்கார்ந்து தூக்கி போடுறேன். உட்கார விடாம எனக்கு அந்த பதவி கொடுக்கும்போது தூக்கி போட. அப்போ நான் தினமும் இந்த உடம்புக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இந்த இன்பங்களை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். திடீர்னு என்ன தூக்கி வெளியே தூக்கி போட்டுட்டா, என் உடம்புல இருந்து பிடிச்சி டப்புன்னு வெளியே தூக்கி வெளியே போட்டுட்டா, என் வீடு இதுலதான் நான் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப அந்த ஆத்மாக்கு எவ்வளவு ஆக்ரோஷம் இருக்கும். நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, உங்க பதவியை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி பிச்சைக்காரனா போட்டா எவ்வளவு இது இருக்குது. அப்ப என் உடம்பு நான் கனவுல வச்சிருக்கேன், நான் காதல் பண்றேன், பதவியில இருக்கிறேன், நான் சம்பாதிச்சிருக்கேன், என் குடும்பத்தை பார்க்கணும் நிலையில இருக்கேன். அந்த ஆத்மா இறந்ததோட நிலை என்னன்னு நமக்கு தெரியாது இல்ல. அதுல இருந்து பட்டுன்னு பிடிங்கிட்டீங்கன்னா அப்ப அது கண்டிப்பா ஆக்ரோஷமா தான் இருக்கும். அது தன்னுடைய நிலையை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப 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 கால தாமதம் எடுத்துக்கும். இல்ல ஏன் இதை கேட்கிறேன்னா, தப்பே அவர்களாலதான் நடந்துச்சு. இவங்கதான் வேகமா போய் நம்மால் நடிக்கிறாங்க. நீங்க சொல்ற ஒரு விஷயங்கள் என்ன, வண்டியில போயிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு மாதிரி இடிச்சுட்டா பரவாயில்ல, நான் ஓவர் ஸ்பீடா போறேன், நான் போய் அடிச்சு இதாகி இறந்துடுறேன்னா அதுவும் கூட உணர்ந்துக்க முடியாது. அந்த நிமிஷத்துல அந்த ஆத்மாவோட உணர்ந்துக்க முடியாதா, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி? நீங்க அங்க ஆக்சிடென்ட பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நான் இங்க சரீரத்தை விட்டுட்டேங்கிற ஏக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அப்ப அவங்களுக்கு அதுதான் சரீரத்தை விட்டுட்டு வந்தா தெரியும். அவங்க வந்து இங்க நடக்கக்கூடிய காரணங்களை இது பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு பேருந்து போயிட்டு இருக்கு, அந்த பேருந்துல இருந்து தவறி கீழே விழுந்துடுறாங்க, தலையில வண்டி ஏறி போயிருது. அப்போ அந்த காரணத்தை அவங்க யோசிக்க மாட்டாங்க. நான் சரீரத்துல நான் வெளியே வந்துட்டேன், எனக்கான கடமை. ஒரு பெண்ணு போறாங்க, தாய் கீழே விழுறாங்க, என் பிள்ளையை யார் பாத்துக்குவா, என் கணவனை யார் பாத்துக்குவா, என் அம்மாவை யார் பாத்துக்குவா? இப்போ இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா ஜீவராசிக்கும் பின்னாடி, ஒவ்வொரு ஜீவராசிக்கு பின்னாடி பல உறவுகள் தொடர்பு இருக்கு. அந்த உறவுகள் இல்லைன்னா அந்த உறவை நடத்த முடியாம போகும். ஒரு கணவர் இல்லைன்னா அந்த குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்? ஒரு மகன் இல்லைன்னா அம்மா அப்பாவை யார் கடத்த முடியும்? அப்ப அந்த ஆக்ரோஷம் அதுக்கு இருக்கும். இதுல இருக்கக்கூடிய காரணங்கள் அது யோசிக்காது, ஆனா அது மெதுவாதான் யோசிக்கும். நான் வெளியே வந்துட்டேன்னா தான் அது மீண்டும் மீண்டும் தாரக மந்திரமா இருக்கும், ஆக்ரோஷமா இருக்கும். திருப்பி உடம்புல போக முயற்சி முடியாது. அது எல்லா ஆத்மாவும் செய்யும். அது தற்கொலை பண்ண ஆத்மாவா இருந்தாலும், ஆக்சிடென்ட்ல இறந்து போகக்கூடிய ஆத்மாவாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா பொதுவா மருத்துவமனையில உயிர் போகக்கூடிய ஆத்மாவும், எல்லா ஆத்மாவும் சரீரத்துக்குள்ள மீண்டும் முயற்சி பண்ணதான் செய்யும்.